மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த வெற்றிமாறன், பா ரஞ்சித், அருள் மாதேஸ்வரன், மாரி செல்வராஜ் இவங்க எடுக்கக்கூடிய படங்களெல்லாம் தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இந்த பகுதியில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் வெற்றிமாறனுடைய படைப்பில் விஜய் சேதுபதியின் நடிப்பில் திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய விடுதலை பாகம் 2 படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். என்னடா எல்லாருமே இந்த படத்தை பற்றி விமர்சனம் பேசிட்டாங்க, நீ புதுசாக என்ன பேச போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் மற்றவங்கள மாதிரி நாம் ஒரு பெய்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த படத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ரிவ்யூ உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் கான்ட்ரவர்சியலான படங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்து முடிச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்துடைய கதைக்கு வருவோம். சுருக்கமாக சொல்லணும்னா விதண்டாவாதத்துக்கு படம் எடுத்து விடுதலைன்னு பேர் வச்சு விவாதம் பண்ணி வீதியில் விட்ட கதை தான் இந்த படம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போன பாகத்தில் பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு போராளியை கைது பண்ணுவாங்க. இந்த பாகத்தில் அந்த பெருமாள் வாத்தியார் யார், அவர் எப்படி போராளி ஆனார் அப்படிங்கிற கதையை முழுக்க புலி போட்டு விளக்கி சொல்கிறது தான் இந்த ஃபுல் படமுமே. இந்த படத்தை பொறுத்த மட்டும் நாம் அவ்வப்போது நம்ம விமர்சனங்களில் சொல்லுவோம், இந்த 2ஆம் பாகம் அப்படிங்கிறது தமிழ் திரையுலகத்துக்கு சுத்தமாக ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்குது, அதை விட்டுடுங்க அப்படின்னு. ஸோ வெற்றிமாறன் படம் எடுத்தால் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருப்பார், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சோம். பட் 2ஆம் பாகம் யார் எடுத்தாலும் அது தேவையில்லாத ஆணியை பிடுங்குற கதை தான் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் இவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த படம் 2ஆம் பாகம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த படத்தில் போன பாகத்தில் இருந்த சூரிக்கு இருந்த அந்த ஒரு ஸ்கோப் இந்த படத்தில் கிடையாது. இந்த படத்தில் முழுக்க விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த படம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்துக்கு உகந்த படம் இது அல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக பேசிக்கலாம். ரெண்டாவது, இந்த படத்தில் அவர் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட சித்தாந்த அரசியல்களெல்லாம் ஏற்கனவே நிறைய படங்களில் பேசிட்டாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் வேடிக்கை மனிதர்களால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை, நல்ல தலைவர்களால் தான் தொண்டர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் பேசுகிற டயலாக்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை தாக்கி பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது அந்த தேட்டரில் பார்க்கும்போது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா அந்த படமே கதையே ஒரு கன்றாவியான கதை தான், கதையில் பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் திரைக்கதை, அந்த படத்தில் சூரிக்கு கதாநாயகியாக வந்தவங்க, அதே மாதிரி இளையராஜாவோட இசை, இந்த 3ம் தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது. பட் இந்த படத்தில் சூரிக்கு ஸ்கோப் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ரொம்பவுமே சுருக்கிட்டாங்க. பெரும்பாலான இடத்துல கதாநாயகி அப்படிங்கிற விஷயமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. பட் வழக்கமான ஒரு கதாநாயகி, ஒரு பெரிய பண்ணையார் பொண்ணு, அவங்க நல்லவங்க, ஒரு போராளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஜாதிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே அவங்க கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டிய விதம் சரியாக இருந்தாலுமே அது இந்த காலகட்டத்துக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அவர் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஒரு டயலாக் பேசுவார், நான் இப்போ அவங்களுக்கு தேவை, அவங்க கூட போய் நம்மளை என்னை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அங்கே நம்மளோட அரசியலை பேசலாம் அப்படின்னு வர்றவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முடிவு இருக்குது பார்த்தீங்களா. அந்த முடிவு நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் அந்த முடிவை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுச்சு. அவர் அந்த இறுதி காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது இலங்கையில் நடந்த விடுதலை போராளிகளுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் மையமாக வச்சு எடுத்தால் எப்படி இருக்குன்னு யோசித்தேன். அதை இந்த படத்தில் எடுத்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தில் சூரியன் ஆகட்டும், சேத்தன் ஆகட்டும், அதே மாதிரி கௌதம் வாசுதேவ மேனன் போன படத்தில் அதே சிமிலரான ஆக்ஷன் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் புதுசாக இந்த படத்துக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியல. அதே மாதிரி படம் முழுக்க ஃப்ளாஷ்பேக் தானே தவிர நிகழ்கால காட்சிகள் ஒரு சில தான். அந்த காட்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததே தவிர உங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் நமக்கு சளிப்பூட்டும் வண்ணமாகவும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாவே நாம் தூங்கலாம், அந்த அளவுக்கான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படம் அந்த காட்டில் நடக்கிற அந்த ஷூட்டிங்கு, அது சேத்தன் அவமானப்படக்கூடாது அப்படின்னு தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அந்த துப்பாக்கியில் அவர் சுட்டு கொள்றக்கூடிய அந்த காட்சிகள் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் பெரும்பாலான காட்சிகள் கொஞ்சம் அருவருக்கத்தக்கதாக தான் இருந்தது. அதுவும் போன பாகத்தில் பார்த்தோம்னா அந்த பெண்கள் எல்லாம் உடைய விரிச்சு போனது ரொம்ப கன்றாவே எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த பாகத்தில் அதுவும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வரக்கூடிய துப்பாக்கி ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே இந்த கதை
இன்றைய ட்ரெண்டுக்கு ஆகாத கதை ஒரு 90 80 இந்த காலகட்டங்களில் வந்திருந்தால் இது ஒரு நல்ல கதை. ஆனால் இன்றைக்கி என்ன தப்பு நடந்தாலுமே இந்த யூடியூப் அப்படிங்கிற மீடியா மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் வச்சு கருத்துக்கள் ரீதியாக மக்கள் உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த வெற்றிமாறன், ரஞ்சித், அருள் மாதேஸ்வரன், மாரி செல்வராஜ் இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா நம்மளை முழுக்க முழுக்க கேனன்கள் ஆக்கிறதுக்கான எடுக்கக்கூடிய படங்கள் தான் அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க ஒரு பீரியட் மூவியை தான் எடுக்கிறாங்களே தவிர இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இவங்களுடைய படங்களில் சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய சொந்த கருத்து திணிப்புகளாக தான் இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஒரு சில வகையில் சொல்லி தான் ஆகணும். உதாரணத்துக்கு இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய ட்ரெண்டில் என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைய அரசியல் நிலைமை என்ன, இன்றைக்கி ஜாதி கட்சிகள் வீதிக்கு 4 ஜாதி கட்சி வச்சு சங்கம் வளைச்சு மக்களை நாசமாக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டாங்க. என்றைக்கும் ஒரு 90களில் 80களில் நம்ம பாட்டம் போட்ட காலத்தில் நடந்த விஷயத்தையே தான் இன்னும் அரைச்சமாகவே அரைச்சி நமக்கு முன்னாடி வச்சு நம்மளையெல்லாம் சினிமாங்கிற பேரில் எடுத்து முட்டாள்கள் ஆக்குறாங்க அப்படின்னு நாம் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவங்க 5 பேரும் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சமூக ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கம் இன்றைய காலகட்ட மக்களுக்கு தேவை இல்லாத ஒன்று. ஏன்னா இன்னைக்கு தன்னுடைய தேவைகளை தீர்த்துக்கக்கூடிய அளவுக்கு சின்ன தவறு நடந்தாலுமே அதை உச்சி வரைக்கும் கொண்டு போய் அடின்னு அடிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதுவும் ஊடகங்கள் உலகாளக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான். அதுவும் இந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய சொந்த கருத்து திருப்பிகளாக தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர இது சிறந்த படங்களாக பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அப்படி ஒரு காட்சி வராமலே இருந்திருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவரோட அரசியலை அவர் போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ண பிறகு அவர் அங்கே பேசின மாதிரி முடிச்சிருந்தா கூட படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலை அரைச்சமாவே மீண்டும் அரைச்ச ஒரு கதை தான். இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல சொன்னதான் விதண்டாவாடத்துக்கு படம் எடுத்து விடுதலைன்னு பேர் வச்சு விவாதம் பண்ண வீதியில் விட்டிருக்காரு திரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த 2ஆம் பாகமும் பெருசாக என்னை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் ஆகாத ஒரு படமாக தாங்க நான் பார்க்குறேன். தமிழுக்கு இந்த 2ஆம் பாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செட்டே ஆகலை. இதோட நிறுத்திக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு நல்ல படைப்புகளை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இது ஒரு பிலோ ஆவரேஜ் டீசென்ட் வாட்சபிள் மூவி, அவ்வளோதான். அதுவும் செகண்ட் ஹாப்புக்கு மேலே தான். ஃபர்ஸ்ட் ஹாப்லலாம் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.